எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன். இந்த மகா சிவராத்திரி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்னு நினைக்கிறேன். இந்த மாத சிவராத்திரி வர்றதுக்கும் இந்த மகா சிவராத்திரிக்கும் என்ன பெரிய செயல் அப்படின்னா, இந்த மாத சிவராத்திரி என்பது செப்பரேட்டா ஒரு ஆண் பெண் தனித்தனியா இருக்கிற மாதிரி, ஒரு லிங்கமும் ஒரு ஆவடையும் பிரிஞ்சிருந்தா அது மாத சிவராத்திரி என்று பேரு. அந்த ஆவடையும் லிங்கமும் ஒன்றாக பொருத்தி ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணா அது மகா சிவராத்திரி என்று பொருள். மகா சிவராத்திரி என்றால் அது ஒரு முழுமையாக ஒரு ஆவடையும் லிங்கமும் சேர்ந்த ஒரு செயலாக காட்சி கொடுக்கறதும் ஒரு முழு தன்மையிலிருந்து வேலை செய்யறது தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கி கொடுக்கும். நிறைய குருமார்களுடைய இந்த 100 ஆண்டுகள்ல இந்தியாவில் தவறான கைடன்ஸ்ல இந்த ஆன்மீக பரப்பளவுல இந்த பக்தியை ஓவரா திணிச்சு, இந்த மகா சிவராத்திரிக்கு நீங்க அப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி அருள் கிடைச்சிரும், இந்த மாதிரி செயல் கிடைச்சிரும், சிவனுடைய ஆசீர்வாதம் அப்படி கிடைச்சிரும் அப்படின்னு தவறான ஒரு கைடன்ஸ், தவறான ஒரு செயலாக்கம் இங்கு கொடுக்கப்படுதுங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஒரு மகா சிவராத்திரி என்பது ஒரு மனிதன் ரொம்ப ஆத்மார்த்தமா சரண்டர் அடையிறதுங்கிறது தான் அதோட செயல். பிரபஞ்சத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுற ஒரு நாளாகவும், அந்த யூனிவர்சல்ல இந்த டோட்டல் செயல்ல இந்த அணு துகள்கள்ல நிறைய ஒரு செயலாக்கங்கள் ஒரு பெரிய பருவ மாற்றமாக ஒரு செயல் வடிவமாக இருக்கிற ஒரு தருணமாக கருதப்படுகிறது. நல்ல தியானம் பண்றவங்களுக்கு அந்த ஆற்றலை சேகரித்து வைத்துக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல இந்த பிரபஞ்சமே ஒரு அலைவரிசையில இருக்கு. ஒரு அலைவரிசை என்னன்னா ஒரு ஈர்ப்புல இருக்கும். அந்த ஈர்ப்பு தன்மைகள் இன்னொருத்தர் தவம் பண்றவங்களுக்கும் அந்த ஆற்றலுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த நாளை ஒரு துல்லியமா பயன்படுத்தணும். அமாவாசைய, பௌர்ணமிய ஏன் தவம் பண்றதுக்கு, ஏன் ஒரு குருவை சந்திக்கணும், ஏன் சத்சங்கம் இருக்கணும், எதற்காக ஒரு தியானத்தை மேற்கொள்ளணும், எதற்காக அந்த நாட்களுக்குள்ள ஒரு செயல் வடிவம் பண்ணணும்னா, இந்த பிரபஞ்சம் என்பதே ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. கீழே பூமியில காற்று இருக்கு, மேல காற்று கிடையாது. ஆனா காற்று இல்லை, ஆனா ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த ஈர்ப்பு தாங்க ஆன்மீகத்துல. ஈர்ப்பு என்னன்னா, ஒருவரை பார்க்கும்போது, உங்கள்கிட்ட பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு, ஒரு உயிர் சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. உயிர் சக்தி இருக்கிற பொருள் அசையாம கூட இருக்கும், ஆனா பேர் வடிவமா இருக்கும். நீங்க ஒரு சமாதியில பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சுவாசத்தை உள்ள வச்சு உள்ள ஒடுக்கிக்கிட்டு ஜீவ சமாதியில உட்கார்ந்துருப்பாரு. அந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு போனோன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈர்ப்பு உங்களை அப்படியே ஈர்த்துரும். உள்ள இருக்கிற உங்க உயிர் துளிக்குள்ள ஒரு வேலையை நடக்கும், ஒரு செயல் வடிவம் நடக்கும். உங்க தியானத்துக்குள்ள நிறைய அதிசயங்களை உருவாக்கும். அந்த மாதிரிதான் பிரபஞ்சத்துக்குள்ள நிறைய அந்த மூவ் இல்லாம இருக்கு. பிரபஞ்சத்துக்குள்ள அசைவு இல்லாம, எதுவும் செயல் இல்லாம, மேல காற்றே இல்லாம இருந்தாலும் அதோடைய அந்த ஈர்ப்பு இருக்குல்ல, அது ஒரு பெரிய வடிவமா இருக்கிறதுனாலதான் பல்வேறுபட்ட செயலாக்கத்தை மேல அதிசயங்களை வானிலையில நடந்துகிட்டே இருக்கு. வானிலையில பெரிய மாற்றம் நடக்க போகுது. நீங்க யூஸ் பண்ற டேட்டாவில, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு 5G இதெல்லாம் நீங்க பாருங்க. பிற்காலத்துல மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது, மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இதெல்லாம் பெரிய ஆச்சரியத்தோட பார்க்க போறாங்க. வானிலையிலே பெரிய மாற்றம் நடக்க போகுது. ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ளே பாருங்க, வானிலையில பெரிய பருவ மாற்றம் நடக்க போகுது. நீங்க இந்த 5G 4G இதுல எல்லாம் நீங்க இப்ப யூஸ் பண்ற டேட்டாக்கள் 2 GB 1 GBன்னு இந்த அலைவரிசை எல்லாம் இருக்குல்ல, இதுல நிறைய சேஞ்சஸ் உருவாக போகுது. நீங்க பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வானிலை ஒரு நல்ல தன்மைக்கு வர்றதுக்கான சூழல் வந்திருக்குங்க. இப்ப வானிலை கொஞ்ச காலமா வானிலை சரியில்லாத காலம் இருந்துச்சு. இந்த காலகட்டங்கள் வானிலை ஒரு நல்ல தன்மைக்கு மாற தொடங்குது. வானிலையில ஒரு தெளிவு ஏற்படுது. அந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு தெளிந்த நீரோடையாக ஒரு பெரிய பணி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல அலைவரிசை நல்ல அலைவரிசை அந்த செயலாக்கம் கிடைக்கிறதுக்கு, பூமிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக போகுது. அதனால ஒரு மெடிடேஷன், ஒரு தவம் பண்றவங்க மட்டும் இல்ல, இந்த பூலோகத்துல இந்த பூமியில என்னென்ன செயலாக்கம்லாம் ஒரு புதுமை அப்படிங்கிற செயலெல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக போகுது. நிறைய புது சிந்தனைகள், புது செயல்கள், புது கொள்கைகள் இதெல்லாம் உருவாக போகுது. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு செயல் வடிவம் இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள பெரிய சேஞ்சஸ் உருவாகிறதுக்கான உண்மையாக வாய்ப்பு இருக்கு. நீங்க அது நடக்க தான் போகுது, அதை பாருங்க. ஏன்னா
ஒரு வானிலை பற்றி ஒரு செயலாக்கத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த தியானம் என்ன செய்யுதுன்னா இந்த வானிலையோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துது. இங்க காற்றோட இங்க ஒரு செயல்ல ஒரு வீட்லயோ ஒரு மரத்தடியிலயோ உட்காந்து நம்ம தவம் பண்றோம். மேல இருக்கிற ஆகாயத்தோட தொடர்புகள் கிடைக்கிறதுக்கான காரணம் இந்த உயிர் சக்தியும் அந்த உயிர் சக்திக்குள்ள அங்க இருக்கிற அந்த செயல் வடிவமும் ரெண்டும் ஒரு செயல் வடிவமாக ஒரு செயல் நிகழ்த்தப்படுகிறது. அந்த ஈர்ப்புல இருந்து தான் நமக்கு சில மெசேஜ்கள் கொடுக்கப்படுகிறது. சில செயலாக்கத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். சில செயலாக்கத்தை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இது நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நான் எல்லாருக்கும் சொல்றது. அதே மாதிரி இந்த சிவராத்திரியில தயவு செய்து ஒன்று நாளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மகா சிவா காற்றே சக்தி கொடுன்னு ஒரு மந்திரம் நான் கொடுத்துருக்கிறேன். தவம் பண்ணாதவங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஃபுல்லா அந்த நாள் முழுக்க மகா சிவராத்திரியில் உச்சரிக்கலாம். ஃபுல்லா தவம் பண்றவங்க ஃபுல் டே உச்சரிக்க வேண்டிய, ஃபுல் நைட் உச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ கொஞ்சமா அந்த நைட்ல இரவுல உச்சரிச்சா போதும். இந்த மாதிரி ஒரு பெரிய நாள்ல உடலை வருத்தக்கூடாது, ஹெவி தியானம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஆற்றல் உள்ள செயல். அப்ப நரம்பு சம்பந்தமாக பாதிப்பு கூட வரும். அப்ப உடலெல்லாம் ரொம்ப வருத்தாம, உடலை ரொம்ப போட்டு செயின் பண்ணாம, ஒரு குழந்தை மாதிரி உடலை வச்சுக்கிட்டு ரொம்ப லேசியான தவம் பண்ணணும். ரொம்ப லேசா எடுத்துட்டு போகணும். அது ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் ஒரு நல்ல செயலை உருவாக்கிக்க முடியும். ஏன்னா ஹெவி ஃப்ரீக்வன்ஸ் இருக்கிற நாள் அந்த நாள்ல உடலை போட்டு ரொம்ப வருத்தக்கூடாது. ஒரு பக்தியில இருக்கிறவங்க மந்திரம் சொல்றது, அன்னைக்கு ஒரு செயல் செய்யறது என்னன்னா, அவங்க நீண்ட நெடிய நாட்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்க முடியாம தவிக்கிறாங்க. அந்த மாதிரி நாட்கள்ல ஒரு ஃபுல் நைட்டும் ஒருத்தன் மந்திரத்தை உச்சாரணம் பண்றதோ ஒரு தியானத்தை மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணானா அவன் லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெகுலரா தியானம் பண்றவங்க அப்படி ஒரு வருத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு செயின் பண்ண வேண்டிய எந்த தேவையும் அங்க ஏற்படாது. ஏன்னா நல்ல தியானம் பண்றவனுக்கு மகா சிவராத்திரியில சும்மா சாதாரணமா அப்படி உட்கார்ந்தானா அவன் மௌன நிலைக்கு போவான். சாதாரணமா அது நிகழும். அன்னைக்கு அவன் வருத்த வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய குருமார்கள் ஏன் அன்னைய நாளை போய் ரொம்ப வருத்த சொல்றாங்கிறதா எனக்கு தெரியல. ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய நாள் அந்த நாளை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, ஒரு அந்த நாளோட ஒரு தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு தான் அதோட நாம பார்க்கிறோம். அன்னைக்கு அந்த நாளோட தொடர்பு வச்சுக்கும் போது ஒரு பேர் அனுபவத்தை பின்னாட்கள்ல ஏற்படுத்துறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். என் லைஃப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளிமுகமா நான் தோத்துருக்கேன், தொழில தோத்துருக்கேன், படிப்புல தோத்துருக்கேன், உறவா தோத்துருக்கேன், கணவன் மனைவி வாழ்க்கையில தோத்துருக்கேன், ஒரு தகப்பனா தோத்துருக்கேன். எல்லா செயல்களையும் நான் வெளிமுகமா தோத்துருக்கேன் வெளியில. ஆனா உள்முகமா இறைவன் வெளிமுகமா ஒரு வாழ்க்கையில தோத்த எனக்கு உள்முகமா ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு லைஃப் இருக்குங்கிறத காட்டி கொடுத்தாரு. அந்த உள்முகம் அப்படிங்கிறது உடலுக்குள்ள இருக்கிற ஒரு பருவமாற்றம் அடையிறதுக்கு உள் சுவாசமாக உள்ள இருக்கிற செயல்ல ஒரு கணவன் மனைவியா எப்படி வெளியில நான் என் மனைவியோட சேர்ந்து 2 குழந்தைகளுக்கு தகப்பனானேன், அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பெண் நாடி ஒரு ஆண் நாடி இருக்கு. அதோட இணைப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு செயல் வடிவமா இருக்கு. அதே மாதிரி ஒரு கடவுள் தத்துவத்தை, சித்தர்கள் தத்துவத்தை, உடலுடைய தத்துவத்தை, இது எல்லாத்தையும் உள்முகமா தான் எந்த வாழ்க்கையில வெளியில தோத்தனோ அதே வாழ்க்கையை உள்ள ஒரு ஜெயிக்க வைக்கிறதுக்கும் உள்ள வேற மாற்றத்தை அடைய வைக்கிறதுக்கும் இறைவன் ஒரு வாய்ப்பை வழங்கினான். அப்ப வாழ்க்கைங்கிறது 2 தத்துவமா இருக்கு. ஒன்னு வெளிமுகம், ஒன்னு உள்முகம். வெளிமுகமே இந்த நாட்டோடைய ராஜா கொண்டு இதுதான் நிரந்தரண்டு ஓடுறாரு. வெளியில ராமனை பாக்குறாரு, வெளியில கிருஷ்ணனை பாக்குறாரு, வெளியில சிவனை பாக்குறாரு, வெளியில கர்த்தரை பாக்குறீங்க, வெளியில அல்லாவை பாக்குறீங்க. உள்முகமா ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்ப வெளிமுகமா இருக்கிற வாழ்க்கை தான் தத்துவ அறிஞர்கள்ல இருந்து மேதைகள்ல இருந்து எல்லாருமே இதுதான் அப்படின்னு ஆதாரமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உள்முகமா இருக்கிற ஆதாரத்தை யாராலையும் சப்மிட் பண்ண முடியாது. ஏன்னா உள்முகத்தை பார்த்தவன் அவனே பெரிய ஆதாரம். அவன் எந்த ஆதாரத்தை கொண்டு கொடுப்பான்? அவனை தான் தூக்கி கொண்டு கொடுக்கணும். ஒரு யோகி கிட்ட போய் ஆதாரம் கேட்டீங்கன்னா அவரு தான் ஆதாரம். நீங்க அவரை தான் தூக்கிட்டு போகணும், அவரை தான் தூக்கி கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கணும். இந்த உலகம் முழுக்க எத்தனையோ யோகிகள், எத்தனையோ சித்தர்கள் ஆதாரம் கொடுக்க முடியாம நிக்கிறதுக்கு ஆதாரம்னா அவர்களே ஆதாரமா இருக்கிறாங்க, அவர்களே ஒரு மூலமா இருக்கிறாங்க, அவர்களே ஒரு பிரபஞ்சமா இருக்கிறாங்க, அவங்களே ஒரு பேர ஆற்றலா இருக்கிறாங்க. அதனால என் லைஃப்ல தோத்துட்டோம் அவ்வளவுதான் லைஃப்னு நினைச்ச வெளிமுகத்துல உள்முகத்துக்குள்ள வேற வாழ்க்கையை காட்டி கொடுத்தாங்க. அந்த நாடியோடைய இணைப்பு, அந்த செயலோட இணைப்பு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவியா நீங்க வாழ்றீங்க, ஒரு செயல் வடிவம் இருக்கு. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியாவே 2 நரம்பு இருக்குங்க.
2 நாடி இருக்குங்க. ஒரு பெரிய செயலை உருவாக்குதுங்க. அங்க அதுதான் ஆனந்தம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதுதான் பெரிய செயல்ங்கிறாங்க. அந்த நரம்பை ஒட்டி பல ஆயிரம் நரம்புகள் இருக்கு, பல செயல்கள் இருக்கு, பல மாற்றங்கள் இருக்கு. இந்த ஆகாயத்தை பற்றியோ இல்ல கோள்களை பற்றியோ இந்த பஞ்சபூதங்களை பற்றியோ பிற மனிதர்களை பற்றியோ பிறப்பை பற்றியோ இறப்பை பற்றியோ நம்மளுடைய அனைத்து தேவைகளை பற்றியோ உள்முகமாக ஒருத்தன் ப்ராப்பரா அறிஞ்சுக்கணும். அந்த உள்முகமா தான் உண்மை தத்துவமாக இருக்கக்கூடிய கடவுளை அறிய முடியும். வெளிமுகமா நம்ம அறியறது மந்திரம், வேதம், இந்த ஐடி ப்ரூஃப் மாதிரி நம்ம ஒரு ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்டா நம்ம பேப்பர்ல வச்சுக்கிட்டு ரெக்கார்டா பாக்குற மாதிரி, இதெல்லாம் வெளிமுகம். உள்முகமா போகும்போது நீங்க ரெக்கார்ட் ஆகுறீங்க. நீங்களே ஒரு வீட்டுக்கு ஒரு பத்திரம் இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்களே ஒரு சொத்து பத்திரம் மாதிரி மாறிடுறீங்க. இந்த உள்முகம் தான் பாரத தேசத்துக்குள்ள இத்தனை கோடி மக்கள் இருந்தும் இந்த உள்முகத்தோடைய தன்மையை உள்முகத்தோட செயலை பற்றி அவங்களால அறிய முடியல. அந்த உள்முகத்துல நிறைய பேரால சக்சஸ் பண்ண முடியல. இன்னைக்கு தியானம் 100%த்துல 45% பேர் இந்தியாவில் தியானம் பண்றாங்க. ஆனா சக்சஸ் பண்றதுல 2% கூட இல்லை. அதுதான் செயல், அதுதான் வடிவம். சக்சஸ் ஒரு சராசரி மனிதன் இல்லை, ஒரு குருன்னு சொல்றவங்களே சக்சஸ் பண்ண முடியல. அவங்க குருன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களே சக்சஸ்ல இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சமீபத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை குருமார்களும் அந்த உள்முகத்துக்குள்ள இருக்கிற இன்னும் கிளாரிட்டியாக இருக்கிற செயல் வடிவம் வேணும். அந்த உள்முகம் என்பது அவ்வளவு பெரிய தன்மைகளை உருவாக்கி கொடுக்கும், அவ்வளவு பெரிய சேஞ்சஸை உருவாக்கி கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் ராமன்னா யாருன்னு நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியாதுங்க. ராமனுடைய உண்மை தன்மை, மகாபாரதத்தை பற்றி நிறைய பேருக்கு உண்மையாகவே தெரியாது. மகாபாரதம் புத்தகத்தையோ மகாபாரதத்தில் இருக்கிற கதாபாத்திரத்தை பற்றி பேசுவாங்க. அந்த மகாபாரதத்தோட உண்மைத்தன்மை, கீதையோட உண்மைத்தன்மை, குரானோட உண்மைத்தன்மை, கீதை இந்த பைபிளோட உண்மைத்தன்மை எல்லாம் உள்முகமாக யார் ஒருவர் தியானத்துக்குள்ள ஒரு நல்ல செயலை பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் இதுக்கு ஒரு முழு வடிவத்தை அது காட்டுறதுக்கான வாய்ப்பை பெறுவாங்க. அப்ப உள்முகம் என்பது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய வடிவம். அப்போ உள்முகம் பார்க்கலன்னா வெளிமுகம் பார்க்க தொடங்குறதுனாலதான் அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் பக்தியாவே இருக்கு, பெரிய வடிவமா இருக்கு. சிவராத்திரியெல்லாம் மிகப்பெரிய கூட்டம், பெரிய கிரௌடு, சத்தம், ஒரு நமச்சிவாயா நமச்சிவாயா மகா சிவா அப்படின்னு எல்லாம் சம்போ மகா என்னென்னமோ மந்திரங்களை உச்சரிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் வெளிமுகம். உள்முகங்கிறது வேற வடிவம், வேற செயல். அது ஒரு மிகப்பெரிய செயல் வடிவம். இந்த தியானத்துக்குள்ள உள்ள இருந்து ஒருத்தன் உள்ள பார்க்கறது ரொம்ப கடினம். வெளி வாழ்க்கை நம்ம புற வாழ்க்கை என்று சொல்வார்கள். உள் வாழ்க்கை ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கை. வெளியில உனக்கு என்னென்னலாம் நீ பார்க்கறியோ என்னென்னலாம் இருக்கோ அதே மாதிரி உள்ள ஒரு செயல் இருக்கு, ஒரு வடிவம் இருக்கு. நான் உள்ள பார்த்தேன், வெளியில பார்த்த வாழ்க்கையில தோத்துட்டது, உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரியலான அந்த வாழ்க்கை என்ன, கடவுள் தத்துவம் என்ன, சித்தர்கள் தத்துவம் என்ன, உடல் தத்துவம் என்ன, இந்த நாடியோட இணைப்பு என்ன, எல்லா நாடிகளும் என்ன இருக்கு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற கோவில்களோட தன்மைகள்லாம் என்ன இருக்குங்கிறத இந்த உள்முகம் தான் பரிபூர்ணமாக இந்த பிரபஞ்சத்தோட செயல்ல நமக்கு உணர்த்துனுச்சு, காட்டுனுச்சு, அதுக்கான செயல் வடிவத்தை கொடுத்துச்சு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால இதை அவசரப்பட்டு இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு எல்லாம் நீங்க மிகப்பெரிய தியானத்தை எடுத்துட்டு வரணும் அப்படியெல்லாம் கருதாம ரொம்ப ஒரு 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 அழகியலா தியானத்தை எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். தியானம் என்பது உடல் முதல்ல நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட உடலை நல்ல செயல் வடிவத்தில் பார்க்கணும். உடல் சரியில்லை, உடல் சோர்வா இருக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா இந்த சரண்டர், தியானம் பண்ண முடியாது, உட்கார முடியாது, உடல் எரியும், உடல் ஒத்துழைக்காது, சிந்தனைகள் வெவ்வேறு வடிவத்தில் போகும். நான் சின்ன வயதுல வெளிமுகமாக என்னை ஒண்டி ஸ்கூல்ல கொண்டு போட்டாங்க. சுத்தமா பள்ளிக்கூடத்துல ஒரு அரை மணி நேரம் கூட என்னால உட்கார முடியாது, 1 மணி நேரம் கூட உட்கார முடியாது. காடு கரைகள்லாம் போய் அலைவேன், ஆடு மாடு மேய்க்க ஓடுவேன். ஆனா பள்ளிக்கூடத்துல என்ன ஒரே இடத்துல 3 மணி நேரம் உட்கார வைக்க முடியாது. என்ன ஒரே இடத்துல 1 மணி நேரம் கைத்தை கட்டி நீங்க வச்சீங்கன்னா கூட கைத்தை அறுத்துட்டு ஓடி வந்துடுவேன். அப்ப என்னுடைய அலைவரிசை, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு பள்ளி படிப்பு கிடைக்கல, கல்லூரி படிப்பு கிடைக்கல. அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பெற்றோர்களுக்கு தெரியல, வாதியாருக்கு தெரியல, என் உறவினர்களுக்கு தெரியல. மனம் கண்ணா புண்ணான்னு அலையுது, மனம் ஒரு கட்டுப்பாட்டுல இல்ல. ஒரு குழந்தையோடைய செயல் வடிவத்தை யார் இதை கண்டுபிடிப்பா? ஒரு கிராமத்துல இருக்கிற 10 மாணவர்கள் படிக்கிறாங்க, 25 மாணவர்கள் படிக்க மாட்டாங்க.
இதுக்கு கவர்மெண்ட் கிட்டயோ இல்ல தாய்கிட்டயோ தகப்பன்கிட்டயோ இல்ல உறவுகள்கிட்டயோ யாருக்கிட்ட இதை பத்தி புரிதல் இருக்கு, இதை பத்தி தெளிவு இருக்கு? இல்ல. குழந்தை மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இல்ல அவங்களே எனக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்திருக்குன்னு அவங்களே ரொம்ப அவங்கள திட்டிக்கிறாங்க. அது அப்படி இல்லை. அப்ப அதெல்லாம் எமக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அந்த இடத்துல மனம் தீவிரமா வேலை செய்யறதுனால ஒரு வேலையில போக்கஸ் பண்ண முடியல, ஒரு வேலையில கவனமா இருக்க முடியல. அப்ப அது கிடைக்காததுக்கு காரணம் அதுதான். அந்த இடத்துல நமக்கு கிடைக்கப்படக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப அந்த இடத்த நம்மளால என்ன செஞ்சாலும் சரி செய்ய முடியாத வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஒரு குரு என்னை பார்த்து இருந்தாருன்னா, ஒருவேளை எனக்கு ஒரு தியானம் கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சாவியா அது இருந்திருக்கும், அது ஒரு செயலா இருந்திருக்கும். அதே மாதிரிதான் அந்த உள்முகம் வரும்போது தான் என்னுடைய வாழ்க்கையில வெளி வாழ்க்கையில எதெல்லாம் தோத்தனோ அதே உள்முகத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு வெளியில வேலை செய்யறேன், அதெல்லாம் சக்சஸ் ஆகுது. திருப்பி வெளியில பாக்குறேன், மக்களை பாக்குறேன், வெளியில போய் ஒரு வேலைக்காக போறேன். ஒரு வேலைக்காக இரவு பகலா வேலை செஞ்சதுல எனக்கு எதுவுமே இல்லை. சும்மா இப்ப உள்முகமா ஒரு வேலை செஞ்சுட்டு சும்மா நிக்கிறேன், 10 பேர் என்னை தேடி வர்றாங்க. அப்ப இதுக்கான செயல் வடிவம் என்ன, இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்ககிட்டையும் சொல்றது. இப்போ உடல் பலவீனமா இருக்கிறவங்க எல்லாம் உடனே தியானத்துல உட்கார முடியாது. அவங்கெல்லாம் கொஞ்சம் மந்திரத்தை உச்சாரணை பண்றது, கொஞ்சமா மௌனத்துக்கு ஏற்படுத்துறது, ஒரு சரண்டர் அடையிறது, அப்படியே அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். கடவுள் என்பது பூம்பா கிடையாது. கடவுள் என்பது மேஜிக் பண்றவர் கிடையாது. கடவுளே ரொம்ப ரியலா இந்த உலகம் படைக்கப்பட்டது ரியலா படைக்கப்பட்டிருக்கு, இயக்கப்பட்டிருக்கிறது ரியலா இருக்கு. ஒவ்வொரு செயலும் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஒரு நாட்டுடைய ராஜா ரியலிஸ்டிக்காக அந்த ஆட்சியை நடத்துறாரா, மக்கள்கிட்ட கொடுக்குறாரான்னு தெரியாது. இந்த கடவுள் என்பது இயற்கை, ரெண்டுமே நேச்சர்ல ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்கு. கொஞ்சம் கூட கடவுள் தன்மையில ஆர்டிபிஷியல் இல்லை, கமர்ஷியல் இல்லை, அதுல கற்பனை இல்லை, கனவு இல்லை. ரொம்ப ரியலா தான் இந்த இறைவனுடைய செயல் வடிவம் இருக்கு. எத்தனையோ இடங்கள்ல ரொம்ப ரியலா தான் நம்மளுடைய வாழ்க்கையில நான் இந்த தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட செயல்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் தத்துவங்கிறதும் அப்படிதான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் இமேஜினேஷன்ல இருந்து வெளியில வரணும். அந்த இமேஜினேஷன் பல ஆண்டுகளாக சாமியார்கள் அந்த பிளாக் மேஜிக்கல் பண்ணி பல செயல்கள் பண்ணி பல கற்பனைகள்ல நீங்க மக்கள் ஆழ்ந்து போயிருக்கிறீங்க. அந்த மாதிரி செயல்ல இருந்து ரொம்ப ரியலா இந்த உடலை எப்படி நல்ல தன்மைக்கு மாத்தலாம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னுடைய சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிமுகமா தோத்தேன், உள்முகமா நான் இன்னைக்கு நிக்கிறதுக்கு இந்த உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் உள்முகம் தியானம் தான். அப்ப உள்முகமா நான் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த உடல். இந்த உடலுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை, ஆனா போராடிதான் இந்த தியானத்துக்கு உள்ள வர வச்சேன். இந்த உடல்ல ஏற்கனவே மருத்துவ ரீதியா ப்ராப்ளம் எனக்கு உடல்லையே. அப்ப நானே தியானம் பண்ண முடியாது. அந்த தியானம் எப்படி வந்துச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரண்டர், தேடுதல், அந்த உருக்கமான செயல், உருவாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன நான் உருவாக்கிக்கிட்டேன். அந்த உருவாக்குறதுக்கான சூழ்நிலையை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதை விடாம புடிச்சுக்கிட்டேன், நடந்தேன். ஒவ்வொரு நாளும் நடந்தேன். இரவு வந்துச்சு, பகல் வந்துச்சு, பக்கத்துல உள்ளவங்க, சொந்தக்காரவங்க, நெறிஞ்ச வந்தவங்க, அவர் அவ்வளவுதான், அவர்கிட்ட போவாதீங்க, அவர் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் என்னென்னமோ யாரோ பேசுனாங்க. நான் கொஞ்சம் கூட தளரல. எனக்கான பயணத்தை, எனக்கான வாழ்க்கையை, எனக்கான தேடுதல்களை தொடர்ந்து அந்த சரணாகதி தத்துவத்துல செஞ்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் அந்த உள்முகம் ஒரு நாள் ஒரு இடத்துல வசப்பட்டு என்ன ஒரு இடத்துல தியானத்துல உட்கார வைக்கிறதோ, என்ன ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கோ ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. தயவு செய்து தியானம் பழகணும்னு நினைக்கிற உங்கள்கிட்ட ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு உண்மையாக ஒரு செயல் வேணும். அதுதான் உங்களை சாதிக்க வைக்கும். நீங்க அதை விட்டுட்டு ஏதாவது மேஜிக் நடந்துரும், கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு காத்து இருக்கிறதெல்லாம் அது ஒரு விதமான மூட நம்பிக்கை. ஒரு செயல் நீங்க மிக சரியா கடந்து போறதுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்க உருவாக்குனீங்கன்னா அங்க ரியலாகவே ஒரு செயலை நீங்க பார்க்க முடியும். இப்ப தியானம்னா என்னன்னு தெரியாத எனக்கு ரியலா பார்க்கறதுக்கு என்னன்னா, இந்த சரண்டர் தான். அந்த தியானத்தை முழுமையா உள் சுவாசங்கிறது ரொம்ப கடினமான செயல். சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தேன். அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது உள்ளுக்குள்ள மாற்றத்தை, பருவ மாற்றம் அடையிறத, உடல் பருவ மாற்றம் அடையிறத, 2 நரம்புகள் அழகா இணையறத, பல நரம்புகள் ஒரு செயல் வடிவம் செய்யறத, உடலுக்குள்ள நம்ம நடக்கிற பருவ மாற்றத்துக்குள்ள நிறைய சேஞ்சஸை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய செயல் வடிவத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்ப அந்த மனம் அலைப்பாயறத அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. மனம் ஒரு கட்டுப்பாட்டுல வந்துச்சு. மனம் ஒரு செயல்ல வந்தபோது என்னுடைய தேடுதலுக்கு இந்த மனமே உதவியா இருந்துச்சு. எந்த பாழா போன மனம்,
என் வாழ்க்கையில வெளிமுகமாக எவ்வளோ டிஸ்டர்பன்ஸை கொடுத்துச்சோ அதே மனம், அதே செயல் வடிவம் என்ன அந்த உள்முக தியானத்தினால, இந்த சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே அமைதியா இருந்ததுனால அந்த மனம் ஒரு இடத்துல எனக்கு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. இதுதான் நீங்க பார்த்துக்கணும். அப்ப மனமே ஒரு இடத்துல வழி விடும். மனமே ஒரு இடத்துல உங்களுக்கான பாதையை அது மௌனமாகும். யோகிகள் கண்டுபிடிச்சதே அதுதான். மனதை யாரும் நிறுத்த முடியாது. ஒரு நாள் மனமே மௌனமாயி அதுவே கதவை திறந்து விடும். இதுதான் செயல், இதுதான் வடிவம். முதல்ல மனதை போய் யாராலையும் நிறுத்த முடியாது, யாராலையும் நிறுத்த முடியாது. ஒரு இடத்துல அந்த மனம் அதுவே அடங்கும், அதுவே நிற்கும். அதுதான் ரியலான தியானங்கிறது. அதனால நீங்க பார்த்துக்கணும். மகா சிவராத்திரி எல்லாம் ரொம்ப பரவசத்துல ஆகாயத்திலேருந்து சிவபெருமான் பறந்து வந்துருவாரு, அந்த மாதிரி டிவியில எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க அந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் வரமாட்டார். ரொம்ப ரியலா ஒரு செயலை செய்யணும். ரொம்ப ரியலானவர் தாங்க சிவபெருமானுங்கிற ஒரு ஆற்றலே. ரொம்ப ரியலானது. உங்களை மாதிரி என்ன மாதிரி ரியலானது தான் அது. கடவுளே ரொம்ப ரியலானவர், ரொம்ப யதார்த்தமானவர் தான் இறைவன். இந்த பேராற்றல்ங்கிறது அதை நீங்க பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல யதார்த்தத்தோடு, நல்ல நிஜத்தோடு நீங்கள் ஏதோ ஒரு வடிவத்துல நிஜமா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மகா சிவராத்திரியில் நடக்கட்டும். நல்ல செயலாக இருக்கட்டும்.